காட்டுல மழை வந்துகிட்டு இருக்கும்போது மரத்து மேல கட்டியிருக்கிற வீட்ல கணேஷ் காக்கா, கீர்த்தி குருவி அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா கருப்பா இருக்கிற பொண்ணான மீனா குருவி, வெள்ளையா இருக்கிற மகனான ரவி குருவி இருந்தாங்க. கீர்த்தி குருவி மகன் வெள்ளையா இருக்கிறதுனால அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. பொண்ணு கருப்பா இருக்கிறதுனால பிடிக்காம வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சா. வேலை சரியா செய்யலனா சரியா அடிச்சுக்கிட்டு இருந்தா, கை காலுக்கு சூடு வச்சுக்கிட்டு இருந்தா, டீய மூஞ்சில ஊத்திக்கிட்டு இருந்தா. இப்படி ரொம்ப விதத்துல குழந்தைக்கு ரொம்பவே கொடுமை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் வீட்ல யாரும் இல்லாததை பார்த்து கோல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கிறேன், நான் வெள்ளையா இருக்கிறதுனால என் பையன் எனக்கு வெள்ளையா பிறந்தான், நீ மட்டும் எதுக்காகடி இப்படி கருப்பா பிறந்திருக்க? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கருப்பா இருக்கிற குருவி அழுந்துகிட்டே, எனக்கு மட்டும் எப்படி மம்மி தெரியும்? எனக்கு உயிர் கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் தெரியணும். என்னோட வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுறியா? கருப்பா இருந்தாலும் திமிருக்கு ஒன்னும் குறைவில்ல. வெள்ளையா இருக்கிற என் மகன் கூட இப்படி திமிரா பேச மாட்டான். உனக்கு அழகும் இல்ல, கலரு கூட இல்ல, ஆனா திமிரு மட்டும் குறையல. இப்படி கோவத்துல அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடிங்க மம்மி, இன்னும் அடிங்க, அடிச்சு அடிச்சு என்ன கொன்னுடுங்க. உங்களுக்கு கருப்பா பிறந்ததுனால எப்பவுமே இந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன், திட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். கூட கூட பேசிக்கிட்டு இருந்தா மறுபடியும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அடிங்க மம்மி, காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க. அடிங்க அடிங்க. நீங்க என்ன அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் ரணமா ஆயிருக்கு மம்மி. என்ன திட்டி திட்டி என் நெஞ்சு கூட ரணமா இருக்கு. இப்ப உங்க முன்னாடி உயிரில்லாத பொம்மை தான் இருக்கு. இப்படி அழுந்துட்டு இருக்கும்போது அப்பாவான காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு வந்துச்சு. கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட மகளை பார்த்து, கவலைப்படாதேம்மா, உனக்கு நல்ல காலம் வரும், உனக்காக இந்த அப்பா இருக்கிறேம்மா. அப்பா, அம்மா என்ன அடிக்கிற வலிய நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன், அவங்க திட்ட நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கப்பா. எனக்கு தெரியும், நான் உங்களோட பொண்ணு, உங்க கலர் தான் எனக்கு வந்திருக்கு. பையன் அம்மா மாதிரி அம்மா கலர் வந்திருக்கான், பொண்ணு அப்பா மாதிரி, அதனாலதான் அப்பா கலரே வந்திருக்கேன். அதுக்குதாம்மா உனக்கு இவ்ளோ வலி, இவ்ளோ அடி, இவ்ளோ திட்டு கடிக்குது. தப்பு என்னோடையதா அப்பா? தப்பு உந்தில்லம்மா, தப்பு என்னோடையது. மக வேணும்னு நான் தான் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ பொண்ணா பிறந்த, ஆனா என்னோட கலர்லயே பிறந்துட்ட. நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் ஸ்வீட் கொடுத்தேன். இப்படி அப்பா பொண்ணு 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அம்மா குருவி வந்து கோவமா 2 பேரையும் பார்த்து, ஏய், உன்னோட அப்பா பாசம் டிராமாவை அந்த பக்கம் வச்சுட்டு முதல்ல நான் சொன்ன வேலையே செய், இல்லனா என்ன பத்தி தெரியும் தானே? தெரியும் கீர்த்தி, நீ யாரு எப்பேற்பட்டவன்னு எனக்கும் என் பொண்ணுக்கு தெரியும். ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படி சொல்லி பொண்ணோட உடம்ப காட்டிச்சு. பொண்ணோட உடம்புல அங்கங்க ரத்தம் கண்ணி போய் காயமாயிருந்துச்சு. என் பொண்ணு இப்படி போட்டு அடிச்சிருக்கியே கீர்த்தி, இன்னும் உன் கோவம் குறையிலையா? உன் கோவம் வேணாலும் குறையாம இருக்கலாம், அடிவாங்க என் பொண்ணோட உடம்பு தாங்காது. கீர்த்தி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னையும் என் பொண்ணையும் விட்டுடு. உனக்கு பிடிக்காத என் பொண்ண எதுக்காக உன் கண்ணு முன்னாடி வச்சுக்கிற? அவளை பார்த்து நீ எதுக்காக கோவப்படணும், எதுக்காக கஷ்டப்படணும்? அதனாலதான் நானும் என் பொண்ணும் எங்கேயாவது தூரமா போயிடுறோம். கூட்டிட்டு போங்க, கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. நான் என்ன வேண்டான்னு சொல்றேனா? ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க, உங்களுக்கு மக மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கா. அவனை பாத்துக்க வேண்டிய கடமை கூட உங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரியும் கீர்த்தி, அதனாலதான் நான் 2 பேரையும் ஒரே மாதிரி பாத்துக்கிறேன், 2 பேரையும் வளர்க்குறேன், 2 பேருக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறேன். நீ மட்டும்தான் அழகா இருக்கிற பையனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கருப்பா இருக்கிற பொண்ண பள்ளத்துக்கு தள்ளுறியா? அழகு எப்பவுமே சோறு போடாதுன்னு உனக்கு தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இத புரிஞ்சுக்குவ. இப்ப நீங்க பேசினது போதும், உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு வெளியே போங்க. இப்படி அப்பா காக்கா தன்னோட கருப்பா இருக்கிற மகளை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போனாலும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கல. இப்படி அப்பா மக 2 பேரும் சுத்தி சுத்தி அவங்க 2 பேருக்கும் முடியாம ஒரு மரத்துல வந்து உக்காந்தாங்க. அப்பா, நம்மளுக்கு தங்குறதுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல, வாங்கப்பா அம்மா கிட்டயே போலாம்.
என்னோட தலையெழுத்து இதுதான்னு நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, உங்க அம்மாவை தேடி நம்ம போறதே வேண்டாம். மறுபடியும் அவளை தேடி நம்ம போனா அவளை விட்டா நம்மளுக்கு வேற கதியே இல்லைன்னு நினைச்சுக்குவா. உனக்கு இன்னும் அதிகமா கொடுமை கொடுப்பா. உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு நான் வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. ஆனா அப்பா, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இப்படி பொண்ணுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பறவை அங்க வந்துச்சு. நல்லா இருக்கியா கணேஷ் காக்கா? நல்லா இருக்கேன் பறவை. நீ என்ன இந்த பக்கம் நாங்க இருக்கிற இடத்த தேடி வந்திருக்க? நீங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆமாம் பறவை, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் கூடயே என்னோடயே இருக்கலாம். ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாம், வாடகையும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பறவை. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அப்படி சொன்ன உடனே அந்த பறவை அப்பா காக்கா அதுக்கப்புறம் பொண்ணு காக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. இப்படி அன்னையில இருந்து அப்பா காக்கா, அதுக்கப்புறம் பொண்ணு காக்கா, அதுக்கப்புறம் பறவை 3 பேரும் நல்லபடியா இருந்தாங்க. அந்த பறவை கருப்பா இருக்கிற குருவிக்கு படிப்பு சொல்லி கொடுத்துச்சு. கணேஷ் காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை பொண்டாட்டி குருவிக்கும் கொடுத்துச்சு. மிச்ச சரிசமம் பணத்தை பொண்ணுக்கும் கொடுத்துச்சு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பையன்குருவி அம்மா பேச்சு சரியா கேக்குறதே இல்ல, படிக்கிறதும் இல்ல. வேற பறவைங்க கூட சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மா குருவி கேட்டுச்சு. ஆமா மம்மி, எனக்கு படிக்கிறது பிடிக்காது. அதனாலதான் நான் படிக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு சொல்லிடுங்க. நான் கூட அவங்கள மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். அது இல்லப்பா, நீ படிக்க வேணும் தானே பணம் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறது. காசை செலவு பண்ணாதீங்க மம்மி. எதுக்காக செலவு பண்றீங்க? நான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி சொன்ன உடனே அம்மா குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. இப்படி சொன்ன என் பேச்ச நீ கேப்பியாடா உன்ன? அப்படி சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற மகங்கிட்ட போச்சு. அடிக்கிறதுக்காக கம்ப வீசினப்போ பையனான குருவி அந்த கம்ப புடிச்சுக்கிட்டு திருப்பி, அம்மா நீ அடிச்ச உடனே உன்னோட அடிய வாங்குறதுக்கு நான் ஒன்னும் கருப்பா இருக்கிற உன்னோட பொண்ணு கிடையாது. நான் அழகா இருக்கிற பையம்மா. எனக்கும் வயசாகுது, பலம் வரும், என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும். அப்படி சொல்லி அம்மாவோட கையில இருந்து கம்ப புடுங்கிக்கிச்சு அந்த குருவி. சந்தோஷம்ப்பா, ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு என் கையில இருந்து அந்த கம்ப புடுங்குறேன்னா நாளைக்கு அதே கம்பால என்ன திருப்பி அடிக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி? அப்படி சொன்ன உடனே பையன் குருவி எதுவுமே பேசாம அந்த கம்ப கீழே போட்டுட்டு வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. இப்படி அம்மா குருவி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம கணேஷ் காக்கா ஸ்வீட் கொண்டு வந்துச்சு. புருஷனை பார்த்து கண்ணீரை தொடச்சுக்கிச்சு. கீர்த்தி, முதல்ல இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோ. நான் எடுத்துக்க மாட்டேன். உங்க கருப்பா இருக்கிற பொண்ணு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கா, அதுதானே? அதனால தானே எல்லாருக்கும் இப்படி ஸ்வீட்டை கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவ எனக்கு மட்டும்தான் மகளா? உனக்கு கூட மகதான். என் பொண்ண நான் நல்லபடியா படிக்க வச்சேன். ஆனா நீ உன் பையனை வளர்க்க தெரியாம வளர்த்து இப்போ எல்லா பறவைங்க கூட சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அவன் பொறுக்கி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். என்னோட மகளை கருப்பா இருக்கிறா அப்படின்னு எதேதோ சொல்லி அவளை அடிச்சு அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன. ஆனா என் பொண்ணு இன்னைக்கு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கா. இப்போ இவ்வளவு நல்லா மார்க்க கொண்டு வந்திருக்கா. யோசி கீர்த்தி, கருப்பா இருக்கிற பொண்ண நீதான் புரிஞ்சுக்கணும். அம்மாவோட பாசத்துக்காக அந்த கருப்பா இருக்கிற மக ஏங்கிக்கிட்டு இருக்கா. அப்படி சொன்ன உடனே அம்மா குருவி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் பறவையோட வீட்டுல இருக்கிற கருப்பா இருக்கிற பொண்ண பாக்குறதுக்காக அம்மாவும் அப்பா குருவியும் வந்தாங்க. அம்மா குருவி கருப்பா இருக்கிற மக குருவிக்கு ஸ்வீட்டை கொடுத்துச்சு. குருவி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுச்சு. மறுபடியும் கருப்பா இருக்கிற மக குருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. கருப்பா இருக்கிற அக்கா குருவி வீட்டுக்கு வந்ததுனால தம்பி குருவிக்கு கூட புத்தி வந்து எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு காட்டுக்குள்ள கல்யாண வயசுக்கு வந்த ரீட்டா காக்கா தன்னோட அம்மாவான லதா காக்கா கூட சேர்ந்து ஒரு வீட்ல இருந்துச்சு. லதா காக்கா பானிபூரி வித்துக்கிட்டு ரீட்டா காக்காவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை ஒரு டப்பால சேர்த்து வச்சிச்சு. ரீத்து காக்கா எதுக்குமே கவலைப்படாம அம்மா கொடுத்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸான பறவை, குருவி, காக்கா
மங்கா கொக்கு கிட்ட சேர்ந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மா காக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அத பார்க்க முடியாம ரீட்டா காக்கா, என்னாச்சு மம்மி, எதுக்காக டல்லா இருக்கீங்க? பானிபூரி வியாபாரம் நல்லபடியா நடக்கலமா. இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆகலனா பரவாயில்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் கதை இல்லம்மா, ரொம்ப நாளாவே வியாபாரம் நல்லபடியா நடக்கல. பானிபூரி சாப்பிட வராங்க, வந்துட்டு நான்வெஜ் பானிபூரி இல்லையான்னு கேட்டுட்டு போறாங்க. வெரைட்டியா செய்யுங்கன்னு சொல்றாங்க. என்ன வெரைட்டினா நான்வெஜ் வெரைட்டின்னு சொல்றாங்க. இப்படி அம்மாவான லதா காக்கா சீரியஸா சொல்லும்போது பொண்ணான ரீட்டா காக்கா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த லதா காக்கா கோவமா பார்த்தா. அம்மா கோவமா பார்த்த உடனே, சாரி மம்மி. இப்ப உனக்கு சிரிப்பு எதனால வந்துச்சு? சிரிப்பு வராம என்னம்மா நடக்கும்? உனக்கு நான்வெஜ்னாவே பிடிக்காது. உங்ககிட்ட வர கஸ்டமர் நான்வெஜ் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நீ எப்படி நான்வெஜ் சமைச்சு கொடுப்ப? அதுதாம்மா எனக்கும் புரியல. என்னோட பேச்சு கேளுமா, இந்த பானிபூரி வியாபாரம் வேண்டாம். ஐயோ கடவுளே, என்னால முடியாது. இன்னும் உனக்கு கல்யாணம் செய்யல, இதுவரைக்கும் சரியா காசு கூட சேர்த்து வைக்கல. நான் நல்லபடியா காசு சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சா இங்க பானிபூரி வியாபாரம் சரியா நடக்காம நான்வெஜ் பானிபூரிய கேக்குறாங்க. அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ற விஷயத்த பேசாத. முதல்ல வியாபாரத்தை எப்படி சக்சஸ் பண்றதுன்னு பாரு. யோசிக்காம என்னமா பண்றது? எப்படியாவது நான்வெஜ் பானிபூரிய செஞ்சு விக்கணும். அந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகும் நினைக்கிறேன். அதுக்குதான் எனக்கு பிடிக்கலனாலும் நான்வெஜ் பானிபூரிய செஞ்சு விக்கலான்னு யோசிக்கிறேன். அப்போ நான் கூட டெய்லி நான்வெஜ் பானிபூரிய தின்னலான்ற. நான்வெஜ் பானிபூரி செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன் ரீட்டா. ஆனா அதுக்கு தேவையான பொருளுங்களை எங்கிருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏமா அதுக்காக நீ கவலைப்படுற? என்னோட கல்யாணத்துக்காக நீ சேர்த்து வச்சிருக்கல காசு, அதுல இருந்தே எடு. நான்வெஜ் பானிபூரி செய்யறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அதுல வர லாபத்தை அப்படியே சேர்த்து வை. அதுல நல்லபடியா லாபம் வந்தா எந்த கஷ்டமும் இருக்காது. என்னமா சொல்றீங்க? என்னதான் ஆனாலும் உன்னோட கல்யாணத்துக்காக உன் பேரு சொல்லி சேர்த்து வச்ச காசை மட்டும் எதுக்காகவும் நான் எடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது கடனை வாங்கலாம். நீங்க எதுக்காகமா கடன் வாங்குறீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நான் அவங்க கிட்ட போய் காசை ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வரேன். அவங்க எல்லாம் கொடுப்பாங்களாமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப உயிருமா. நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க. இப்படி போய் அப்படி காசு கொண்டு வரேன் பாருங்க. இப்படி பெருமையா பேசி வீட்ல இருந்து ரீட்டா காக்கா வெளியே போச்சு. நான் அப்படின்னா சுஹா குருவிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதுகிட்டயே முதல்ல காசு கேக்குறேன். அதுதான் எனக்கு பணம் உதவி செய்ய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுஹா குருவி வீட்டுக்கு போச்சு. அப்போ சுஹா குருவி தாம் பெட்டியில சேர்த்து வச்ச பணத்தை பார்த்துக்கிட்டே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஏதாவது வியாபாரம் செய்யணும் அப்படி யோசிச்சுக்கிட்டு ஜன்னல் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரீட்டா காக்கா தன்னோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், சுஹா குருவி அந்த பெட்டிய யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துச்சு. ரீட்டா காக்கா வந்து வீட்டுக்கு வெளியே உக்காந்துச்சு. என்னடி ரீட்டா, வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு பானிபூரிய கொண்டு வரலையா? உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போலான்னு வெறும் கைய வீசிக்கிட்டு பானிபூரிய கொண்டு வராம வந்தேன்டி. என்கிட்ட இருந்து எதுக்காகடி காசு? ஆமாண்டி சுஹா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். மம்மி நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை செய்யறாங்களாம். அதனால நீ 10,000 ரூபாய் கொடுத்தேனா அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா வியாபாரம் செய்வாங்க. என்னவோ நீ உன்னோட காசை என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறடி. என்னடி அப்படி சொல்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் எவ்வளவு தடவை என் வீட்ல இருந்து உனக்கு பானிபூரி கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். ஓஹோ, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததுனால என்கிட்ட 10,000 ரூபாய் காசு கொடுன்னு கேக்குறியா? சேச்சே, அந்த மாதிரி நான் கேக்கலடி சுஹா. நீ பசியில இருக்கிறது பார்த்து எங்க அம்மாக்கு தெரியாம உனக்கு நான் எங்க வீட்ல இருந்து பானிபூரி கொண்டு வந்து கொடுத்தேன் தானே. எனக்கு 10,000 ரூபாய் அவசரமா வேணும்டி. உங்ககிட்ட இருந்தா கூட 2 வாரத்துல உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துறேன்டி. ஏ ரீட்டா, நீ கொண்டு வந்து கொடுத்த பானிபூரிக்கு வேணா காசு கொடுத்துறேன்டி. ஆனா என்னால உனக்கு ஃப்ரீயா கடனா அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லடி. ஏய் சுஹா, உன்னோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடி.
உன்னோட காசு எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. இல்லைன்னு சொல்லிட்டேல, நான் வேற எங்கேயாச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லி ரீட்டா காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நான் லக்கி கிளிகிட்ட போய் கேக்குறேன், அது கண்டிப்பா எனக்கு உதவி செய்யும். இப்படி வீட்டு மேல உக்காந்துக்கிட்டு மொக்கா சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கிளிகிட்ட வந்துச்சு. என்னடி ரீட்டா, மொக்கா சோளம் சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாண்டி, எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் வேணும், குடுறி, அப்புறமா குடுக்கறேன். நீ மறுபடியும் குடுப்பேடி, ஆனா உனக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் வேணுமே. உனக்கு அவசரம் அப்படின்னா என்கிட்ட வான்னு நீ தானடி சொன்ன. இப்ப கூட அதுதாண்டி சொல்றேன், நீதான் சரியா புரிஞ்சுக்கல. இப்படி சொன்ன உடனே அங்கிருந்து மறு பேச்சு பேசாம கவலையோட காக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச சுஹா குருவி, லக்கி கிளி உதவியே செய்யல. எப்பவாவது என்ன பார்த்து பேசுற லில்லி காக்கா, மங்கா கொக்கு மட்டும் எப்படி காசு கொடுப்பாங்க? அவங்க கிட்ட போய் கேக்குறது கூட வேஸ்ட் தான். அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கிற மகளான ரீட்டா காக்காவை பார்த்த உடனே அம்மாவான லதா காக்காக்கு புரிஞ்சு போச்சு. கவலைப்படாதம்மா, ஃப்ரெண்ட்ஸ்னா பேசுறதுக்கு மட்டும்தான். நம்ம எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, சாப்பிடுவாங்க, வாவ்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க திருப்பி கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டாங்க, எதேதோ பேசுவாங்க. இதுக்கப்புறமாவது அவங்க கூட சேர்ந்து சுத்துறத விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம நல்லபடியா நான்வெஜ் பானிபூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சரி மம்மி, இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடயே இருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு வேணும்ல, அந்த காசை கொடுங்க. நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன். என்னோட நகைங்க சும்மா தானே இருக்கு, அதை கொண்டு போய் அடமான வச்சு காசை கொண்டு வரேன். சரி மம்மி, நான் வீட்லயே இருக்கிறேன், நீங்க போய் காசு கொண்டு வாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு லதா காக்கா வீட்ல இருந்து கம்மலை எடுத்துக்கிட்டு அடமானம் வைக்க போச்சு. ரீட்டா குருவி வீட்லயே இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக என்ன பண்ணாங்க? எங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அம்மாவான லதா காக்கா பணத்தை கொண்டு வந்துச்சு. லதா காக்கா மறுநாள்ல இருந்து நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு துணையா ரீட்டா காக்கா இருந்துச்சு. அங்கேயே சாப்பிடுறவங்களுக்கு பிளேட்ல போட்டு கொடுத்தாங்க, பார்சல் வேணும்னு சொன்னவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே அம்மா மக 2 பேரும் சேர்ந்து பானிபூரி வியாபாரத்துல நல்லபடியா காசு சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் சுஹா குருவி வந்துச்சு. ரீட்டா குருவி பெருசா கவனிக்கல. சொல்லுங்க, என்ன வேணும்? என்னடி அப்படி பேசுற? நான் ஃப்ரெண்டு மறந்துட்டியா? பெட்டி நிறைய காசை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொன்ன ஃப்ரெண்டு எனக்கு தேவையில்லை. உன்னோட டைம் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன வேணும்னு முதல்ல சொல்லு. அப்படி சொன்ன உடனே ரீட்டா காக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்குன்னு சுஹா குருவி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குச்சு. 30 ரூபாய்க்கு குடுறி. அப்படி சொன்ன உடனே ரீட்டா காக்கா பார்சல் பண்ணிச்சு. சுஹா குருவி காசை கொடுத்துச்சு. ரீட்டா காக்கா கணக்கு பார்த்துச்சு. 5 ரூபா குறையா இருந்துச்சு. 5 ரூபா கம்மியா இருக்கு, அதை கொடுத்துட்டு பானிபூரிய கொண்டு போங்க, முகத்துக்கு நேராவே சொல்லிடுச்சு. எதுவுமே பேசாம சுஹா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு நாள் ரீட்டா காக்காவோட கல்யாணம் வாவ் காக்கா கூட நல்லபடியா நடந்துச்சு. லதா காக்கா ரொம்ப சந்தோஷமா நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.